வணக்கம். நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில சில பெரிய கேள்விகளை யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு, நாம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த பணம், சொத்து எல்லாம் கடைசி நேரத்துல உண்மையிலேயே நமக்கு உதவுமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு சுமார் 600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் கவிஞர் ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்பவே பிராக்டிக்கலான சில பதில்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கவிதை தொகுப்ப ரொம்ப அழகா ஒரு சொல் மாலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வார்த்தைகளால கோக்கப்பட்ட ஒரு மாலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, காலம் போக போக இந்த மாலையோட வாசனை, அதாவது இதுல இருக்கிற ஞானம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குமா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு கற்பனை. சரி, இந்த அற்புதமான படைப்போட பேர் தான் கந்தர் அலங்காரம். இதை எழுதினவர் அருணகிரிநாதர் என்கிற ஒரு பெரிய மகான். அவர் இதை ஒரு சாதாரண கவிதை தொகுப்பா மட்டும் எழுதல. சொல்லப்போனா, இது அவர் மனசார வணங்குற முருகன் பெருமானுக்கு அவரோட பக்திய காணிக்கையா படைச்ச ஒரு படைப்பு. இந்த கவிதைகளோட முழு மையமே முருகன் பெருமான் தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஞானம், தைரியம், அப்புறம் தெய்வீக சக்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு சின்னமா பார்க்கப்படுறார். அருணகிரிநாதரோட மொத்த பக்தியும் அவர் மேலதான் இருந்துச்சு. கந்தர் அலங்காரம்னு சொல்ற அந்த பேரே ரொம்ப சுவாரஸ்யமானது. அலங்காரம்னா நாம சாதாரணமா அழகுபடுத்துறதுன்னு நினைப்போம். ஆனா இங்க அதுக்கு அர்த்தம் அது மட்டும் இல்ல. இது ஒரு தெய்வீகமான படைப்பு, பக்தி நிறைஞ்ச ஒரு கலை படைப்பு அப்படிங்கறதையும் இந்த பேர் நமக்கு உணர்த்துது. பொதுவா பக்தி பாடல்கள்னா நம்ம கஷ்டத்தை எல்லாம் மறக்க வைக்கும்னு நினைப்போம். ஆனா கந்தர் அலங்காரம் அப்படி இல்ல. இது வாழ்க்கையோட ஒரு கடுமையான உண்மையிலிருந்து நம்மள திசை திருப்பாம அதை நேருக்கு நேரா சந்திக்க வைக்குது. அது என்ன உண்மைனா, நம்ம எல்லாருக்கும் பொதுவான அந்த ஒரு விஷயம், மரணம். சரியா, இந்த மரணங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் அருணகிரிநாதர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். அது என்னன்னா, மரணத்துக்கு அப்புறம் வர்றதை சந்திக்கிறதுக்கு நாம எப்போ தயாராகணும்? இந்த கேள்வி நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற முறையே ஒரு கணம் திரும்பி பார்க்க வைக்குது இல்லையா? நிறைய பேர் ஆன்மீகம், பக்தின்னு எல்லாம் சொன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வயசானதும் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. அப்படி தள்ளி போட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழுத்தமா, சொல்லப்போனா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். இங்கதான் அவர் யமனுங்கிற ஒருத்தரை பத்தி பேசுறார். இந்து புராணங்கள்ல யமன் தான் மரணத்தோட கடவுள். ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சதும் அவங்க ஆன்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு வர்றவர் இவர் தான். அவரோட வருகைய யாராலையும் தவிர்க்கவே முடியாது. அப்படி வர்ற யமனோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? கவிஞர் சொல்றார், கண்கள்ல நெருப்பு எரியும், கோவமா உருமும்போது வாயிலிருந்து புகை வரும்னு விவரிக்கிறார். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பயங்கரமான காட்சி எதுக்குன்னா, நாம எதையும் தள்ளி போடாம உடனடியா செயல்படணும்னு உணர்த்துறதுக்கு தான். அந்த யமன் தப்பிக்கவே முடியாத தன்னோட பாசக்கயிறை நம்ம கழுத்துல வீசுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம காத்திருக்கவே கூடாதுங்கிறது தான் கவிஞரோட முக்கியமான எச்சரிக்கை. ஏன்னா அந்த நேரத்துல போய் ஐயோ நான் இப்ப ஆன்மீக வழியில போறேன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப லேட்டு. அதனாலதான் கவிஞர் நம்மள நேருக்கு நேரா பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். யமன் உன்னோட கழுத்துல கயிறை போட்டு இழுத்துட்டு போற அந்த கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க போறியா? உண்மையிலே நம்மள ஒரு உழுக்குற கேள்வி இது. சரி, இவ்ளோ பயமுறுத்துறாரே, இதுலேருந்து தப்பிக்க வழியே இல்லையா? நல்ல வேளையா, வழி இருக்கு. அருணகிரிநாதரே அதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த 2 பகுதிகள் கொண்ட ஒரு தீர்வை சொல்றார். அதுல முதல் பகுதி தான் பக்தி மார்க்கம். அவரோட அறிவுரை ரொம்ப சிம்பிள், ரொம்ப தெளிவானது. தினமும் முருகன் பெருமான நினைச்சு அவரோட பாடல்களை பாடணும். ஆனா சும்மா ஏதோ கடமைக்குன்னு இல்லாம மனப்பூர்வமான பக்தியோட செய்யணும். முக்கியமா தள்ளி போடாம இப்போதே இந்த நிமிஷமே தொடங்கணும். அப்படி செய்யற பக்தி தான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து நம்மள விடுவிக்கும்னு அவர் சொல்றார். ஓகே, பக்திங்கிறது நம்ம மனசுக்குள்ள நமக்குள்ள நாம செய்யற ஒரு விஷயம். இது உள்முகமான பாதை. இதுக்கு இணையா நாம வெறி உலகத்துல மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றார். அதுதான் தான தர்மம் செய்யற பாதை. அவருடைய 18வது பாடல் ஒரு அப்பட்டமான உண்மையோட தொடங்குது. அது என்னன்னா, நம்மளோட கடைசி பயணத்துல நாம சேர்த்து வச்ச எந்த செல்வமும் நம்மள காப்பாத்த வராது. செல்வம் ஏன் நம்மள காப்பாத்தாது? இத புரிய வைக்கிறதுக்கு கவிஞர் ஒரு பிரமாதமான ஓமையை பயன்படுத்துறார். அவர் என்ன சொல்றார்னா, நாம சேர்த்து வைக்கிற செல்வமெல்லாம் சுட்டெரிக்கிற வெயில்ல நம்ம உடம்போட வர்ற பயனற்ற நிழல் மாதிரி தான் சொல்றார். ஆமாங்க, நம்மளோட சொந்த நிழல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நிழல் எப்போ நம்ம கூடவே தான் இருக்கும். ஆனா அந்த நிழல் நமக்கு வெயில்ல இருந்து ஏதாவது பாதுகாப்பு தருமா, குளிர்ச்சி தருமா? தராது இல்லையா? அதே மாதிரி தான் நாம குவித்து வைக்கிற செல்வமும் நம்ம கூடவே இருந்தாலும் கடைசி நேரத்துல எந்த ஒரு உண்மையான பாதுகாப்பையும் நமக்கு தராதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ இங்க ஒரு தெளிவான வேறுபாட்டை அவர் காட்டுறார். ஒரு பக்கம் உலகியல் செல்வம், அது நிழல் மாதிரி.
எந்த பாதுகாப்பும் தராது, கடைசி பயணத்துல உதவாது. ஆனா இன்னொரு பக்கம் தான தர்மம். நாம மத்தவங்களுக்கு ஒரு சின்ன அரிசி அளவுக்கு தானம் செஞ்சா கூட அது நம்மள பாதுகாக்க ரொம்ப தூரம் வரும், நம்ம கூடவே வரும். அப்போ இந்த 2 சக்தி வாய்ந்த பாடல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு உண்மையான பாதுகாப்பு எதுன்னு கவிஞர் சொல்றார்? எது நம்மள உண்மையிலேயே காப்பாற்றும்? அவர் சொல்றது 2 வழிகள் கொண்ட ஒரு பாதை. ரொம்ப அழகான ஒரு பேலன்ஸ்டான வழி இது. முதல் படி உள்முகமான பக்தியோட பாதை. முருகன் பெருமான புகழ்ந்து பாடி நம்ம ஆன்மாவை வளர்த்து இந்த உலக வாழ்க்கையை தாண்டி பார்க்கணும். 2வது படி வெளிமுகமான தான தர்மத்தோட பாதை. நம்மகிட்ட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும். அதுதான் நமக்கு உண்மையான உறுதியான புகலிடம். பாத்தீங்கன்னா இதுல ஒரு பயிற்சி நமக்கு உள்ளே நடக்குது, இன்னொன்னு வெளியே நடக்குது. ஆனா 2மே நம்மள ஒரே இலக்க நோக்கி தான் கூட்டிட்டு போகுது. இது 2ம் சேர்ந்தது தான் ஒரு அர்த்தமுள்ள, ஒரு ஆன்மீக பாதுகாப்புள்ள வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆக பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் கந்தர் அலங்காரம் இன்னைக்கும் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. அது என்னன்னா, உங்க செல்வம் வெறும் நிழல் தான் அப்படின்னா உங்க வாழ்க்கையோட உண்மையான சாரம் எதுவா இருக்கும், எது நிஜமானதா இருக்கும்? இதை பத்தி நாம எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நன்றி.